لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. وقال نبينا عليه الصلاة والسلام: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உரித்தாக. அவனுடைய வற்றாத கிருபை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழிமுறைகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், இமாம்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக அந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறப்பான இரவு. நம்முடைய ஆன்மீக தந்தையவர்கள் சொன்னது போல எல்லா விதத்திலும் சிறப்புகள் பொருந்திய ஒரு இரவை அல்லாஹ் நம்மை அடைய வைத்திருக்கிறான். இந்த அல்லாஹ்விற்கு அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது இறைவனுடைய பரக்கத்தின் பொருட்டினால் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாக. நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தந்துடுவானாக. இந்த புனித எழுந்திருக்கிறது இறைவன் பரக்கத்து பொருட்டால் வருகிற தேர்தலில் நல்ல ஆட்சியாளர் அல்லாஹ் நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி உலகமெங்கும் எல்லாம் சிறுபான்மையின் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எல்லா மக்களுக்கும், குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு இந்த வெறும் பரக்கத்தின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா வெற்றி ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரவு இதை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் தான் நாம் இறக்கி வைத்தோம், கத்ருடைய இரவில் தான் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் சிறப்பான நாளை தேர்ந்தெடுப்பான். ஒரு நியதி அல்லது ஒரு நாளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் சிறப்பான காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால், ரமலான் சாதாரணமாக மாதமாக இருந்தது தான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லி ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி விட்டான். அந்த அடிப்படையில் தான் இந்த கத்ருடைய இரவை, லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் சிறப்புப்படுத்துவதற்காக அவன் எடுத்திருக்கிற விஷயம்தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கியதாக கூறி காண்பிக்கிறான். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் எது என்பதற்கு மத்தியிலே பல விதமான கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும், சமீபத்தில் அது மிகப்பெரிய அளவிற்கு சொல்லப்போனால் 27 நீங்கள் ஒன்று கூடினால் உங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற சொல்லுகிற அளவிற்கு இவர்களுக்கு வந்த வகை போல் வளருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கிட விரும்பவில்லை. இருந்தாலும் லேசாக தொட்டு வைக்கக்கூடிய ஒரு கடப்பாடு நம்ம மீது இருக்கிறது. இதை ஏன் குறிப்பாக ஆக்குகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக வேண்டி வெளியிலே வந்த பொழுது 2 நபர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள், மறக்கடிக்கப்பட்டார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், நான் லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை அறிவிப்பதற்காக வெளியே வந்தேன். 2 நபர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த அதனுடைய முசீபத்தினால் அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டு விட்டது.
எனவே 29, 27, 25 தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள் என்பதாக வருகிறது. ஆனால் குறிப்பாக அதிகப்படியான ரிவாயத்துகள், அதிகப்படியான சஹாபாக்கள், அதிகப்படிய இமாம்கள் நமக்கு வலியுறுத்தி காண்பித்து தான் 27 என்பது. 27 என்பதில் எழுதியிருக்கிறதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற பெரும்பான்மையான கருத்துக்கள் அடிப்படையாக வைத்துதான் இதை நாம் 27 எழுதியிருக்கிறதாக நாம் பிரகடனம் செய்து இதிலாவது மக்கள் இபாதத் செய்யட்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டது தானே ஒழிய 27 தான் எழுதியிருக்கிறது, மற்ற நாள் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று எந்த ஆலிமும் சொல்ல மாட்டார். அந்த அடிப்படையில் 27 என்பதில் எழுதியிருக்கிறது என்பதற்கான சஹாபாக்களின் கூற்றுகள் ஒரு சிலதை நாம் பார்க்கிற பொழுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவனுடைய கூற்று, திருமறைக்கு விளக்கம் சொல்வதில் ஆக மிகப்பெரிய பேரை பெற்றவரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய கருத்து லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் என்று அவர்கள் சொன்ன ஹதீஸும் பார்க்கிறோம். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்து லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் என்று சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. ஸிர் இப்னு ஹபீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுடைய சகோதரர் உபய் இப்னு கஅப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவு எப்பன்னு சொல்லி கேட்டோம். யார்கிட்ட? உபய் இப்னு கஅப்கிட்ட கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ருங்கிறது வருஷம் ஃபுல்லாக என்றைக்கோ ஒரு நாள் இருக்குது, ஆண்டு முழுவதும் யாரை வணங்குகிறார்களோ அவர்கள் தான் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னப்ப இதை வந்து இப்னு மஸ்ஊத் அவங்கள்ட்ட வந்து ஸிர் இப்னு ஹபீஸ் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் சகோதரர் இப்படி சொன்னார், உங்கள் கருத்து என்னான்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்க சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு என்ன தெரியல, அவங்க ஃப்யூச்சரில் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 27 தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டோம்னா அன்னைக்கு மட்டும்தான் கும்பல் இருக்கும். இதில் பல முகம் புதுசாக இருக்குது, கோச்சிக்கிட்டாலும் உண்மை அதுதான். இது பல முகம் புதுசாக இருக்குது. நம்மளும் அவங்க நினச்சி பார்த்து சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. 27 தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பள்ளி அசருக்கு வருவான். அப்போ வருஷம் முழுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா இவங்க மக்கள் இபாதத் செய்வாங்க, அது நினைச்சு அப்படின்னு நல்ல நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இந்த சட்டத்தை சொல்லுகிறார்கள், அது அவர்களுக்கும் தெரியும், எல்லாரும் எங்களுக்கும் தெரியும், சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக சத்தியமிட்டு சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அதனால் தான் இப்படிப்பட்ட பெரும்பான்மையான கருத்து வந்ததினால்தான் பொழுதும் சொல்லுகிற 100க்கு 100 என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இரவையாவது குறிப்பாக்க வேண்டும் என்ற அடிப்படை இமாம்கள் அதிகப்படியான கருத்துக்களை வைத்து தான் 27 எழுத்திருக்கிறதாக நமக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிய வேண்டும். அதே போன்று இந்த லைலத்துல் கத்ரில் என்ன இறங்கியது என்று நாம் பார்க்கிற பொழுது குர்ஆன் ஷரீஃப் இறங்கியிருக்கிறது. அதே போன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியில் பார்த்தோம் என்றால் இந்த ரமலான் மாதத்தில் எல்லா விதமான வேதங்களை அல்லாஹ் தலை இறக்கியிருக்கிறான். ஆரம்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுஃபுகள் ரமலான் பறை 1 இறக்கினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை ரமலான் பிறை 6 இறக்கினான். அதற்கு பிறகு 500 வருடங்களுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை ரமலான் பிறை 12 இறக்கினான். அதற்கு பிறகு 620 வருடத்திற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை ரமலான் பிறை 18 அல்லாஹ் இறக்கினான். இன்ஜீல் வேதத்திற்கு பிறகு 540 வருட இடைவேளைக்கு பிறகு நமது கனிமன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வேதத்தை 27ஆம் இரவு எழுதியிருக்கிற இரவு என்று இறக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ரமலான் மாதம் முழுக்க முழுக்க எல்லா விதமான வேதங்களை அல்லாஹ் இறக்கியதற்கு பயன்படுத்தியிருக்கார் என்பதை தஃப்சீருல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள். அதே போன்று இந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் எந்த அளவுக்கு இதை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் கிதாபுகள் எழுதுகிறார்கள். மதாஹிருல் ஹக் என்ற கிதாப்,
மதாஹிர் என்ற கிதாப், பிறகு துருல் மன்சூர் என்ற கிதாப். இதை அடிப்படையாக வைத்து சில தகவல்களை சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ் மலக்குமார்களையே படைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் இரவில் தான் சொர்க்கத்திற்கான மரங்கள் நடப்பட்டது. இந்த இரவில் தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க ஆரம்பித்தான். இந்த இரவில் தான் பனி இஸ்ரவேலர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இரவில் தான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானரவில் உயர்த்தப்பட்டார்கள். இந்த இரவில் தான் அடியார்களின் தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இருக்கிறது. இந்த இரவில் தான் வானின் கதவெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரவில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் சிறிதளவும் இருக்காது, பில்லி சூனிகள் கூட பலிக்காது என்கிற அந்த கருத்தை இந்த கிதாபல் வழியாக பெரியாக நமக்கு குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவு எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இரவில் நாம் அமர்ந்திருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு அது கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான். 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இப்போ ஏன் நமக்கு 1000 வருடங்களை 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை அல்லாஹ் ஏன் வழங்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, பொதுவாக உம்மத்தே முஹம்மதாவாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வளங்களையும் குறைத்து விட்டான், ஆனால் நன்மைகளை நிரப்பமாக்கி வைத்து விட்டான். தஃப்சீர் ரூஹுல் பயான் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனப்ப அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், நபியே உங்களுடைய உம்மத்திற்கு ஆயிலை நான் குறைத்து விட்டேன், உங்களுடைய உம்மத்திற்கு ஆயிலை குறைத்து விட்டேன். அன்றைக்கு வாழ்ந்த வாழ்நாள் 950 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 350 வயசை எட்டினாதான் வயசுக்கே வருவாங்களாம் அவங்க. அப்போ பார்த்துக்குங்களேன், அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை சென்று கொண்டு இருந்தது. நமக்கு 60 70 அவங்க வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு நிமிஷம் கூட வாழலன்னு சொல்கிற அளவு கூட வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொன்ன விஷயம், உங்களுடைய உம்மத்திற்கு ஆயுள் குறைக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? அதற்கு விளக்கம் பெருமக்கள் எழுதுகிறார்கள், மீது உள்ள பாசத்தின் காரணத்தினால். ஏன் தெரியுமா? உங்களுடைய உம்மத்தினுடைய காலகட்டத்தில் பாவங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம காலத்தில் பாவம் எங்கே போனாலும் விரித்தாடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நன்மை அதிகம் செய்திருப்போமா பாவம் அதிகம் செய்திருப்போமா? அப்போ நம்மை மீது உள்ள கிருபையினால் தான், சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணத்தினால் ஆயுளை குறைவுபடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அடுத்த விஷயம், உங்கள் உம்மத்திற்கு பொருளாதாரத்தை பணபலத்தை குறைத்து விட்டேன். ஏன் தெரியுமா? அதிகமான கேள்வி கணக்குகள் இருக்கிறது. அதிகமான நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா, அவனுடைய கசானாக்களின் சாவிகளை மட்டுமே 100 வட்டத்திற்கு மேல் சுமக்குமாம். அப்போ அவனுடைய சொத்து பத்துகள் எவ்வளவா இருக்கும்? தனிப்பட்ட ஒரு நபர் நாட்டை ஆளுகிறார், அந்த அளவுக்கு சொத்து பத்து கொடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சொத்து பத்துக்கள் இல்லை, அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு ரீதியில் செலவாகிவிடும். ஏன் தெரியுமா? பணக்காரர்களுக்கு கேள்வி கணக்கு அதிகம் கியாமத்தில். அல்லாஹ்வுடைய நீதி என்னன்னா, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள். நீ ஹராமில் சம்பாதிக்கிறியோ, ஹலாலில் சம்பாதிக்கிறியோ, லாட்டில் சம்பாதிக்கிறியோ, வட்டியில் சம்பாதிக்கிறியோ, சம்பாதிச்சு தொலை. நாளைக்கு கியாமத்தில் என்கிட்ட நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். அது ஹலாலாக சம்பாதித்தாலும் ஹராமாக சம்பாதித்தாலும் ஒவ்வொரு நையா பைசாவுக்கு எல்லாம் கணக்கு கேட்பான். பார்த்துக்கு கணக்கெல்லாம் கேட்பான். அப்போ இந்த கணக்கை உங்களுடைய உம்மத்திற்கு லேசாக்குறது காரணத்தினால தான் பொருளாதாரத்தையும் லேசாக்கினான் அல்லாஹ் என்பதாக விளக்கம் சொல்லுகிறார்கள். மூணாவதாக, உங்கள் சமுதாயத்தை இறுதி சமுதாயமாக நான் ஆக்கியிருக்கிறேன். ரூஹுல் பயான்ல எடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் சமுதாயம் அதிகமாக கபூரில் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா கியாமத்து வரை மௌத்தான அத்தனை நபர்களும் மஹ்ஷர் அந்த நாள் எழுப்பப்படுகிற வரை கபரிலே தான் இருக்கப்பட வேண்டும். உங்கள் மீது உள்ள பாசத்தினாலே உங்கள் சமுதாயத்தை கபரில் அதிகமாக நான் கிடத்த விரும்பலை என்பதாக அதுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாம் குறைவு, ஆயுள் குறைவு, பலம் குறைவு, உடல் பலம் கொஞ்சத்துக்கு கூட இல்லை. ஆது சமூகெல்லாம் மலையை குடஞ்சி வீடு கட்டி வாழ்ந்தாண்டா. நம்ம இன்னைக்கு 1000 மிஷின் தேவைப்படுறது. எத்தனை மிஷின் கட்டுப்பட்டாலும் தண்டனை வடையில்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறோம்.
அப்ப நமக்கு படை பலமும் இல்லை, படை பலமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எங்க மறுமைக்கான அத்தனையுமே நமக்கு கொடுத்து விட்டான். எப்படி? இது போன்ற இரவுகளை புனிதமாக்கியது மூலியமாக அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னொரு கருத்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பத்தி சொல்றப்ப 80 வருடங்கள் அல்லாஹ் இபாதத் புரிந்தார்கள். எப்படி தெரியுமா? கண் இசைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இபாதத் செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஆஹா, 80 வருஷம் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யலன்னா நாளைக்கு கியாமத்தில் அவங்களும் போய் நிற்பாங்க, நம்மளும் போய் நிற்போமே. எப்படி அவங்களுக்கு முன்னாடி போய் எப்படி சொர்க்கத்தை வாங்க முடியும்? சஹாபாக்கள் அவ்வளோ கெட்டப்பட்டா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் பாருங்க. நம்ம எவ்வளோ யோசிக்கணும். 80 வருஷம் கம் சிமிட்ட நேரம் கூட அவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்யலன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பார்க்குறப்ப நம்மளும் போய் சொர்க்கவாதி நிற்கவா முடியாத இடத்துல கேவலமாக கூச்சமாக இருக்காது நமக்கு. சஹாபாக்கள் கவலைப்பட்ட பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த இரவை அல்லாஹ் இறக்கியதாக சொன்னான் என்று வருகிறது. இந்த இரவு என்பது இந்த இரவிலே வணங்கினோம் என்றால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள் வழங்கிய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்பதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன கருத்து வருது. இன்னொரு கருத்து அபூபக்கர் அல்-வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தை ஆட்சி புரிந்தது 500 வருஷம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தை ஆட்சி புரிந்தது 500 வருஷம். ஆக மொத்தம் 1000 வருஷம். இதை விட அதிகமான பாக்கியத்தை உம்மத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதாவது 1000 மாதங்கள் வணங்கிய நன்மைன்னு அல்லாஹ் சொல்லல, 1000 மாதத்தை விட அதிகமான வணங்கிய நன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். அது எவ்வளவு கணக்கில் இல்லை, 1000 வந்து அதிகம். அது 1,00,000 மாதமாக இருக்கலாம், 1 கோடி மாதமாக இருக்கலாம், அல்லாஹ் கையில் வச்சிருக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு குறையாது இல்லையா? இப்போ இதை விட அதிக நன்மை பெற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இது போன்ற இரவுகளை இறக்கி தந்தான் என்று அபூபக்கர் அல்-வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இந்த அடிப்படையாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்றை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்நாளை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்நாள் என்பது அசருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் உள்ள நேரம் தான். அசருக்கு மக்ரிபில் எவ்வளோ நேரம் இருக்குது? போயிட்டு துவா ஓதி டீ குடிச்சிட்டு வந்தோம்னா மக்ரிபுக்கு வந்துடும். முன்னாடி உள்ள சமுதாயத்துடைய ஆயுளை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்நாள் என்பது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு முதலாளி இருக்கிறார், பகல்ல அதாவது அதிகாலை பொழுதிலிருந்து நடுப்பகல் லுஹர் வரைக்கும் வேலைக்கு கூப்பிடுறார். அந்த வேலை செஞ்சோம்னா ஒரு கூலி எவ்வளோன்னா 1 கீராத் அளவுக்கு ஒரு கூலி கிடைக்குது, ஒரு கிராத் அளவு கூலி கிடைக்குது. இதை யூதர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கஷ்டப்பட்டு 1 கீராத் அளவுக்கு அவங்க கூலி வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு அதுக்கு அடுத்த ஷிஃப்டில் லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் வேலையாளை அமைத்துகிறார். புகார் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, புகாரில் வருது. அப்படி வரப்ப அதை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். எப்போ? லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் 1 கீராத்துக்கு. அதே முதலாளி அசர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் யார் வேலைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை தருகிறேன் என்று அவர் அறிவிப்பு செய்கிறார். முஸ்லிம்களாக நாம் அதை பயன்படுத்தி கொண்டோம். நேரமும் குறைவு, வெயிலுடைய தாக்கம் குறைவு, எல்லாம் குறைவு. இப்போ யூதர்கள் நசாராக்கள் எல்லாம் வாதாடினார்கள், கோபப்பட்டார்கள். என்ன வேலை அதிகமாக நாங்கள் செய்வோம், கூலி கம்மியா? என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அவர்கள் எவ்வளவோ அமல்கள் செய்து பெற்ற நன்மையை நீங்கள் குறுகிய காலத்தில் செய்து பல மடங்காக பெற்றுக்கொண்டீர்கள் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முடிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சாலும் நிரப்பமான நன்மை அல்லாஹ் தருகிறான். நன்மை பலமாரியாக வருகிறது. நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி, பிறகு இரட்டிப்பான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, பிறகு 1க்கு 10 கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, பிறகு 1க்கு 700 மடங்கு வரை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, அதன் பிறகு கைரி ஹிசாப் கணக்கே இல்லாமல் கொடுப்பேன் என்று வார்த்தை பிரிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நன்மையை நமக்கு குவித்து தருகிறான். இது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாஹ்ட்ட முறையிட்டு அது எப்படி சாத்தியம்னாங்க. அல்லாஹ் கேட்டானாமா, உங்க கூலியில ஏதாச்சும் நான் கை வச்சேனா? சொன்ன கூலி கொடுத்தனா இல்லையா? அதில் கரெக்டாக கொடுத்துட்டு அநியாயம் செய்யல, அவ்வளோதான். அது வந்து அது என்னுடைய கிருபை, ஏன் இஷ்டம். நான் பிரியப்பட்டவர்களுக்கு நான் நாடிவருக்கு அது போல் நன்மை நான் தருவேன். குறைந்த நேரம் அமல்,
நிறைவான நன்மை நான் நாடியவர்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறியதை புகாரிலே பதிவு செய்யறாங்கன்னு பார்க்கிறோம். இப்போ இது போன்ற புனிதமான இரவுகளை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு பயன்படுத்தணும். அப்போ இவ்வளவு ஆஃபர் வழங்கியும் நம்ம அல்லாஹ் வழங்கணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம எந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கான்னு பார்க்கணும். நாம் யோசிக்கிறோம், இங்கே நீங்கள் வரவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கான ஹிதாயத்தை நாடி இருக்கிறான். வருடம் முழுவதும் எப்படியே வாழ்ந்து விட்டோம், இந்த ஒரு நாளாகவே நம்ம என்ன நல்ல நியத்தை இருக்கணும். இந்த ஊரில் யாரும் கேட்கல, பல ஊர்களில் என்ன சிந்தனை அப்படின்னா அஜத்திட்ட வந்து அசர் மகரிபுலாம் முசாபர் செஞ்சு அஜரத் சிலாவலை எப்போ முடிப்பீங்கன்னு தான் முதல் கிளி கேட்குறான். எப்போ ஆரம்பம் கோட்டில் எழுதி போட்டுறேன், எப்போ முடிப்பீங்க? அட முசீபத்து பிடிச்சவனை இன்னைக்குனாச்சும் உருப்படியாவது அமல் செய்ய பாரு. எப்போ முடிப்பேன்னு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி அமல் என்பது முடிப்பதற்கான விஷயமாது. நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ என்ன செய்யணும் அப்படின்னா இரவுகளை நாம் ஹயாத்தாக்க விரும்பணும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவன்ட்ட தராவி தொழுகை 8000 ரூபாதான் கேட்டானா. அட முசீபத்து, தராவிக்கு வந்து கணக்கில் இல்லை, அது 40 போவோம் 500 போவோன்னு எஞ்சி போயிட்டான். இறைவன் நம்ம லிஸ்ட்ல இல்லைன்ட்டு நம்ம எப்படா குறைக்கலான்னு பார்க்குறோம். 20 வந்து 8 வந்து 8லேருந்து 4 வந்து இந்த வருஷம் கேள்விப்பட்ட புதுசாக வகை இறங்கி இருக்கு. குறை சொல்லணும்னு இல்லை, தகவலை சொல்லி ஆகணுமா இல்லையா? இந்த வருஷம் என்ன வகைன்னா தராவிகே ஒன்று கிடையாதுதா, அது இரவு தொழுகை. அந்த ஹதீஸ் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்தையும் 8+3 தொழுதாங்க இரவு தொழுகை. அதுதான் பாரம்பரியம் நாங்கள் சொன்னோம். அது இரவு தொழுகை, தராவிக்கு வேற, இரவு தொழுகை வேற, தஹஜ்ஜுத் வேறன்னு சொன்னா ஏற்றுக்கிறேன். இந்த வருஷம் வகை இறங்கிருச்சு, அதனால பார்த்து தராவியும் கட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள போக விரும்பல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்போ முடிப்பாரு, எப்போ முடிக்கும் அப்படின்னு நம்ம இல்லை, ஒரு சில பகுதிகளில் சொல்றோம். அப்ப எதுக்குன்னா இந்த சிறப்புகளை விளங்காதவருடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கோளாறு இது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது போற பட்டியலிட்டு இது மாதிரியான சிறப்புக்குரிய இரவுகள் 15 இரவு இருக்குங்கிறாங்க. சிறப்புக்குரிய இரவுகள் 15 இரவு இருக்குங்கிறாங்க. நீங்க தான் கணக்கு போடணும். ஒன்றாவது ஈதுல் ஃபித்ர், முதல் இரவு என்ன, பெருநாளுக்கு நோன்பு பெருநாள் இரவு இருக்கு இல்லையா, முந்தின நாள் இரவு, அந்த இரவு. ரெண்டாவது ஈதுல் அல்ஹா, பக்ரீத் பெருநாள் இருக்குல்ல, அது அதனுடைய முந்தைய இரவு. மூணாவது அரஃபாவுடைய இரவு. 3 இரவு ஆயிடுச்சுங்களா. நாலாவது முஹர்ரம் மாசத்தினுடைய முதலாவது இரவு மற்றும் 10வது இரவு. எத்தனை ஆச்சுங்க? 5 ஆயிடுச்சா? இல்லையே, 5 முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு கடைசியில் 15 வந்திருக்கணும். ஆறாவதா சொல்றாங்க ரஜபு மாசத்தினுடைய முதல் இரவு, 15ஆம் இரவு, 27ஆம் இரவு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 வந்துருச்சா? அடுத்து சொல்றாங்க ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு. எத்தனை? 9 வந்திருக்குமா? அடுத்த பிறகு சொல்றாங்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகள் 5 இரவுகள். எத்தனை வந்துருச்சு? 14 வந்துருச்சா? இன்னொரு இரவு என்ன அப்படின்னா பதில் சஹாபாக்களுடைய தினம், 17வது நோன்புடைய முந்தைய இரவு. இப்போ இந்த 15 இரவுகளை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா முஹீத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சர்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த 15 இரவுகளிலும் மிக சிறப்பான இரவு எழுதிருக்கிறது இரவுன்னு சொல்லி எழுதுறாங்க. என்னுடைய புனியத்து தாலிபில் எழுதி காமிக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இரவில் நாம் வந்திருக்கிறோம். சிந்தனையை தவற விடாமல், தூக்கத்தின் முக்கியத்துவத்தை விடாமல், தூக்கம் வரலாம் இருக்கு, ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம் அதை பார்க்கணும். வண்டி ஓட்டுறப்போ தூக்கம் வருதுன்னு அப்படியே விட்டுருவோமா? அந்த தூக்கத்தை கடைப்பதற்கான முயற்சி என்ன இருப்போ அப்படி செய்யணும். நம்ம இதுலேயும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த இபாதத்துகளை கேள்விக்கூடிய அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதம் இதுக்காக வேண்டிதான் நம்ம மீது அல்லாஹ் பாசம் வைத்திருப்பது காரணத்தினாலதான். ஏன்னா ஆயுள் குறைவு, அந்த குறைவான ஆயுளிலும் பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இவங்களை என்ன செஞ்சு இவங்களை கணக்கு காமிட்டு சொர்க்கத்தை கூட்டிட்டு போலான்ட்டு நம்ம மீது அல்லாஹ் வைத்திருக்கிற பேராசை. மற்றவங்களுக்கு 900 வருஷம் கொடுத்தவன் நமக்கு 900 வருஷம் கொடுத்தவன் என்னத்துக்காகிறது? அத்தனையும் ஹராம் ஜாதாவை போயிடுவோம். உண்மை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்ற காலத்தில் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ குறைச்சி பாவம் செய்வான் நம்ம நடிகான், இப்போ அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் 900 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க அமலில் போய் நிற்கணும். இப்போ என்ன செய்யலாம்? லைலத்துல் கத்ர் இவர் வழங்குறார் அப்படின்னா 73 வருஷம் இவர் வழங்கிய நன்மை கொடுக்கப்படும். ஒரு 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிக்கிட்டார் அப்படின்னா 830 வருஷங்கள் இவர் வழங்கிய நன்மை கொடுக்கப்படும். எப்படியாவது கணக்கு காமிச்சு அல்லாஹ் நம்ம மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்க காரணத்தினாலதான் இந்த இரவு அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான், கிஃப்டா கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். இந்த இரவுல அடுத்து என்ன நடக்குது?
தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு. இந்த இரவில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இன்னும் வர்ரூஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொல்லணும்? சாதாரண இரவு இல்லைப்பா, இந்த இரவுல மலக்குமார்கள் வராங்க. ஒரு நம்ம உதாரணமாக நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பெரியவங்க வராங்க, ஒரு பெரிய ஆலிம் பெருந்தகை வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் உட்காந்து அஜித் அங்கே உட்கார வை, அப்புறம் பார்த்துக்கலான்னு. நிக்கா 1 மணிக்கு நடக்கும், 12 மணிக்கெலாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடுறது. யாரும் கண்டுக்க நாதி இல்லை. இதுவே ஒரு அரசியல் தலைவர் வரட்டுமே, கையில் கட்டுறது கூட மறந்துடுவார், போய் முன்னாடி பண்ணிப்பார். ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டாருன்னா என் வீட்டு பெருங்கனுக்கு தலைவர் வந்துட்டார் அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ் இஸ்லாம் அப்படி சொல்லலை, ஆலிமுலாம் கண்ணியப்படுத்த சொல்லுது. இருந்தாலும் மக்களின் நிலைமைகளை சொல்கிறோம். ஆலிமுகளை ஒருத்தர் திட்டினா கூட, உதாரணமாக நம்மளை பற்றி ஒருத்தர் திட்டுறார் அப்படின்னா அவரு கூட சேர்ந்து திட்டுவார். ஆனால் அவர் சார்ந்த இயக்க தலைவரை திட்டி பாருங்களேன், கொலையே நடக்கும். ஏன்னா அவர் தான் நாளைக்கு சொருக்கத்து கூட்டிகிட்டு போவார், அவர் தான் நாளைக்கு சொருக்கத்து கூட்டிட்டு போவார். அவருடைய அத்தனை சாயிலும் இருக்கும். தான் கட்டியிருக்கிற வேட்டியிலிருந்து, வீட்டில் உள்ள அந்த வண்ணக்குடியிலிருந்து, அவர் வீட்டில் வச்சிருக்கிற போட்டோவிலிருந்து, அரசியல் வேணான்னு சொல்ல, அரசியலும் இருக்கலாம், அதுக்கான எதிரையும் நம்ம சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாத்தினுடைய சாயல் அதிகம் இருக்குதா? இவரு பேசுறாரு, தொப்பி போடுறதா இல்லைங்கிறாரு. ஒரு கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு தொப்பி போட்டாதான் ஓட்டு கிடையாது, தொப்பி போட்டு உட்காந்துக்கிறாரு, ஓட்டு கட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப தங்க மோதிரம் போட்டுக்கிறாரு. நம்ம யாரும் தனிப்பட்ட குறை சொல்லல, நம்ம இஸ்லாத்தை எந்த அளவுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் சொல்ல வரோம். இஸ்லாத்தை அப்படிதான் வச்சிருக்கிறோம். யாருக்கு கண்ணியை கொடுக்கும் அங்க கொடுக்கறது இல்லை. ஆளு ஒரு மூலையில் உட்காந்துருக்கட்டும். அரசியல் தலைவர் வந்தா அங்க கார வரப்ப இங்க கீழே விழுந்துடுறாரு. அவர் வேகத்தை நினைச்சு ஏத்திட்டாருன்னு போச்சு. அப்ப அப்படிதான் போயிட்டு இருக்குது. அல்லாஹ் நமக்கு சொல்லுவார், இந்த இரவுல மலக்குமார்கள் வராங்கப்பா. நம்ம வீட்டுக்கு பெரிய தலைவர் வந்தா எவ்வளவு முக்கியம். அது வீட்டு விட்டு நீ வெளியே போவியா? விட்டுட்டு வெளியே போவையா? ஆளுங்க வந்தா கூட சில பேர் மதிக்கிறார்கள், எல்லாத்தையும் குறை சொல்ல வரல. அரசியல் தலைவர் வர அவங்க வீட்டுக்கு நீ எந்த அளவுக்கு நீ தயாரா இருப்ப, எந்த அளவுக்கு தயாரா இருப்ப. அதுக்கு ஒரு முன்னாடி அதை போட்டு இதை போட்டு பிளீச்சிங் போட்டு போட்டு கொடி கட்டி வண்ண கொடி கட்டி அதுக்கான பாட்டுகளை போட்டு அதை போட்டு இதை போட்டு செய்ய இப்படி இவ்வளவு கண்ணியப்படுத்துறமே. மலக்குமார்கள் அந்த பூமிக்கு வராங்களாமா. மலக்கு யார் தெரியுமா? பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். மலக்குமார்கள் இறங்கினால் ரஹ்மத் இருக்கிறது, மலக்குமார்கள் வந்தால் மக்ஃபிரத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வை பட்டு விட்டது என்று அர்த்தம். அந்த மலக்குமார்கள் வராங்கப்பா இந்த இரவுல. என்ன செய்யணும்? இபாதத்திலேயே முழுக்க கிடைக்க வேண்டும். வந்து என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் முசாஃபஹா செய்கிறார்கள், உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. மலக்குமார்கள் முசாஃபஹா செஞ்சாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உள்ளத்துல ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டிருக்கும். நம்ம செஞ்ச வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு கயிறு நாடல் அப்படின்னா என்னத்தையாச்சும் காரணம் சொல்லி பள்ளியாசத்துக்கு வெளியே அனுப்பிச்சிடுவான். ஏன்னா அல்லாஹ் ஒரு கயிறு நாடலை. அவன் மலக்குமாருடைய இந்த முசாஃபஹா என்பது எப்போ கிடைக்குன்னா, நம்ம உட்கார்ந்து ஒரு மனதோடு நாம் இபாதத் செய்கிற பொழுது, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்துகிற பொழுதுதான் அவனுடைய மலக்குமாருடைய முசாஃபஹாவும் சலாவும் நமக்கு கிடைக்கிறது. அதையும் இந்த அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்றது வர்ரூஹு, ரூஹு வருகிறது நான் சொல்லுகிறான் சொல்லுகிறான். ரூஹுன்னு என்ன தெரியுமா? இந்த இடத்துல பெரும்பான்மையான வழக்கங்கள் சொல்றப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வராங்க அப்படின்னு தனியாக சொல்றான். மலக்குமார்கள் பிளஸ் மலக்குமார்கள் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் தெரியுமா? மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர். அல்லாஹ் அவர்களை பற்றி புகழுகிற பொழுது நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ஒரு மலக்கு தான் இந்த குர்ஆனை கொண்டு வந்தாருங்கிறான். இந்த குர்ஆனை நபிக்கு இறக்கி வச்சது யாருன்னா, அல்லாஹ் இறக்கி வைப்பதற்கு பாலமாக பயன்படுத்தியது ஒரு நம்பிக்கையான ஒரு ரூஹுங்கிற அல்லாஹ். நேர்மையானவர், நீதமானவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஆயத்தை வச்சு தஃசீர்ல கிதாபில் விளக்க சொல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு உரையாடல் நடைபெற்றுச்சாமா. என்னன்னா, ஜிப்ரீல் அவங்கள்ட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உம்மை அகிலத்தாருக்கு அருள்குடையாக தான் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அடிப்படையில் நீங்கள் அகிலத்தார் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த லிஸ்ட்ல வருவீங்களா? உங்களுக்கு என்னுடைய ரஹ்மத் இருக்குதா? உலக மக்கள் எல்லாத்துக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அருள்குடை, உங்களுக்கு நான் எந்த அடிப்படையில் அருள்குடை இருந்திருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாபில் எழுதுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாமா,
உங்கள் மூலியமாக எனக்கு மிகப்பெரிய ரஹ்மத்து கிடைச்சிருக்குன்னாங்களாம். என்ன கிடைச்சிருக்கு? எதனுடைய ஆரம்பமும் நல்லா தான் இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. உதாரணமாக சைத்தான், அவன் வணங்காத இடமே இல்லை, அவனை போன்று வணங்குவதற்கு உலகத்தில் ஆளே இல்லை, எந்த படைப்பும் இல்லை. மலக்குமார்களை விட அதிகமாக வணங்கியவன், பூமியில் அவன் நெற்றிப்படாத இடமே இல்லையா. நம்ம சொல்ல முடியுமா இந்த பள்ளியில் நம்ம நெற்றிப்படாத இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? போடாத ஃபேன் இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் உட்கார 2 ஃபேனு, அப்படி தான் நம்ம கணக்கு சொல்ல முடியும். ஆனால் சைத்தானுடைய கணக்கு என்னன்னா, இந்த பூமியில் அவன் நெற்றிப்படாத இடமே இல்லை. அப்படிப்பட்டவனுடைய முடிவு என்னாச்சு? ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவனுடைய மௌத்துடைய நேரத்தில், அவனுடைய இறுதி நேரத்தில் அவன் எப்படி இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். அதை பல இடத்த வலியுறுத்துவாங்க. ஒருவர் சொர்க்கத்திற்கான செயலை செய்து கொண்டே இருக்கிறார், மௌத்துக்கும் அவருக்கு ஒரு ஜான் அளவு இருக்கிற பொழுது நரகத்திற்கான செயலை செய்கிறார், அவர் காஃபிராய் நரகத்திற்கு சென்று விடுகிறார். ஒருவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறார், அவர் நரகத்தான் செல்வார் என்ற நிலைமையில் மௌத்துடைய நேரத்தில் மனம் திருந்தி அவர் சொர்க்கத்திற்கான அமலை செய்கிறார், இவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தான் போடுவான்னாங்க. இப்போ வாழ்ற வாழ்க்கை முக்கியம் இல்லை, மௌத்துடைய நேரத்தில் என்னவா மௌத்தாகிறேன். அதனால தான் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், மௌத்துடைய நேரத்தில் களிமாவோடு மௌத்தாக தௌஃபீக் செய்ய அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யணும். அந்த அடிப்படை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாமா, ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அல்லாஹ் உங்களை குர்ஆனை பற்றி சொல்லுகிற பொழுது நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கையானவர் என்று அல்லாஹ் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்ல, அப்போ உங்களுக்கு குர்ஆன் இறக்கிறதுனால தான் எனக்கு நம்பிக்கையானவர் சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ அல்லாஹ் நம்பிக்கையானவர் சொன்ன ஒருத்தர் கண்டிப்பாக வழித்து வர மாட்டான். அதனால் உங்கள் மூலியமாக எனக்கு என் முடிவும் நல்லா தான் இருக்கிற ரஹ்மத்து கிடைச்சிருச்சுன்னு இப்லீஸ் அவங்க சொன்னாங்களாம். இப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்பிக்கையான ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாதாரணமாக இந்த உலகத்துக்கு வர மாட்டாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக மிகப்பெரிய பரக்கத்தை ரஹ்மத்தை இறக்கிற பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த உலகத்துக்கு வருவாங்களாமா. ஒரு வரலாறை சொல்லுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே மொத்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது 14 முறை தான் இறங்கி இருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 முறை தான் இறங்கி இருக்கிறார்கள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மொத்தமாக 50 முறை தான் இறங்கி இருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மொத்தமாக 44 முறை இறங்கி இருக்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக 400 முறை இறங்கி இருக்கிறார்கள். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக 10 முறை தான் இறங்கி இருக்கிறார்கள். சையதுனா ஷஃபீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மட்டும் 24,000 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இருக்கிறார்களாம். அந்த அளவுக்கு ரஹ்மத்தானவர், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் அவங்க போவாங்க. அல்லாஹ் சாதாரணமாக அவங்க டூருக்கு கொண்டு அனுப்பி வைக்க மாட்டான், எல்லாத்துக்கும் எல்லா மலக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலாக ரஹ்மத் அல்லாஹ் சில ரொம்ப வரக்கத்தை வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அதை கொண்டு போகிறதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு வராங்க. எப்படிப்பட்ட இரவு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த இரவு என்பது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிற பொழுது சலாமுன், இது ஒரு சலாம், ஒரு அமைதியான ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இரவுல சலாம் நிகழும். பல விளக்கம் சொல்லுவாங்க. மனிதர்கள் சலாம் சொல்றதுனால இந்த இருக்குன்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் சலாம் சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் இபாதத் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, அதனால எந்த பெயர் வந்தது என்று கூட கிதாபில் எழுதுவார்கள். இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறப்பான விளக்கம் எழுதுகிறார்கள். என்ன தெரியுமா? இந்த இரவை சலாமத் பொருந்திய இரவு, நிம்மதி பொருந்தியது என்று ஏன் நல்லா சொல்லுகிறான் தெரியுமா? பராத் இரவுக்கு இருக்கிற இரவு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பராத் இரவை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுடைய சலாமத்தும் இறக்கப்படுகிறது, முசீபத்தும் இறக்கப்படுகிறது, அவருடைய அடுத்த ஒரு வருஷத்துக்கான எல்லாம் இறக்கப்படுகிறது. ஆனால் இந்த லைலத்துல் கத்ரில் சலாமத்து மட்டும் தான் இறக்கப்படுகிறது. அவ்வளவு ஒரு புனிதமான இரவில் நாம் அமர்ந்து இருக்கிறோம். அப்ப மலக்குமார்கள் யார் யாரெல்லாம் இந்த லைலத்துல் கத்ரில் இபாதத் செய்கிறார்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லுகிறார்கள். அதையும் நுஸுஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் எழுதி காமிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவிலே அப்படியே உட்காந்துருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வெளியே போகலை, பள்ளிவாசலையே உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மலக்கு சலாம் சொல்லுவார். சலாம் சாதாரணமான வார்த்தை இல்லை,
அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாகன்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லணும்னு வச்சிருக்கேன் ஒழிய சலாமுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை கயிறும் அத்துணை நவனங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு அர்த்தம். நீங்கள் நல்லா இருப்பீங்க பாவா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும், வியாபார செலவு செழிப்பாக இருக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை நடக்கும். இப்படி பாசிட்டிவான வார்த்தை எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால தான் ஒரு முஸ்லீம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எப்படி தெரியுமா வச்சுருக்கோம்? புதுசாக சந்திக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு வச்சுருக்கிறோம். டெய்லி சந்திக்கிற ஆளாக இருந்தால் சலாலான்னு சொல்கிறது இல்லை, என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறோம். அப்போ அதனால தான் கொஞ்ச நாள் அந்த நட்பு விரிசலில் விழுந்துருது. ஏன்னா சலாம் சொல்லி பேச்சு ஆரம்பிக்கிற பொழுது தான் அந்த நட்பு நிலைக்குது. நீ நல்லா இருப்ப, அவரும் நீ நல்லா இருப்ப, உனக்கு எல்லாம் எல்லாருக்கும் செய்வான், நீ நல்லா இருப்ப, ஆரோக்கியமாக இருப்ப அப்படின்னு அவரும் அலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்கிறார். இந்த சலாமை யார் சொல்லுகிறார்கள்? மலக்குமார்கள் சொல்கிறாங்க. சாதாரண மனுஷனுக்கே எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றப்ப முசாஃபஹா பற்றி வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, 2 முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு சலாம் சொல்லி முசாஃபஹா செஞ்சு பிரியறதுக்குள்ள 2 பேரும் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தான். முசாஃபா சிறப்பு இவ்வளோ இருக்குது. நம்ம சில பேர் முசாஃபா செய்கிறதே கௌரவ குறைச்சி நினச்சிட்டு இருக்கிறோம். முசாஃபஹா யார்கிட்ட செய்கிறோமோ அதனால தான் ஆலிம்கள்கிட்ட செய்கிறோம். அவங்க பாவத்தை கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அவங்க கம்மியாக செஞ்சுருப்பாங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து வச்சுருப்பான். அதனால தான் பெரியவங்களை பார்த்தா முசாஃபா செய்கிறோம். இப்போ அவங்க பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம பாவம் மன்னிக்கப்படுது. எவ்வளோ பரக்கத்து முசாஃபஹான்னு இருக்குது. யாரு? 2 குற்றவாளிகள் சேர்ந்து முசாஃபஹா செஞ்சாலேயே சலாம் சொல்லிக்கிட்டாலே பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்றப்ப மலக்குமார்கள் பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவத்திற்கான தன்மையே கிடையாது, அப்படிப்பட்ட நபர்கள் சலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறாருன்னா எவ்வளோ பரக்கத்தானது இந்த இரவு. அப்போ எழுதிருக்கிற இரவுல ஒருவர் அப்படியே அமர்ந்திருந்தால் அவருக்கு ஒரு மலக்கு சலாம் சொல்லுகிறார். சலாம் அலைக்கும் என்று மலக்குமார்கள் சலாம் சொல்லுகிறார்கள். பெரியவங்க சொல்றாங்க இது உணர முடியுங்கிறாங்க. நீங்க உணரணும், நீங்க அமல் செஞ்சு மலக்குமார்கள் உங்களுக்கு சலாம் சொல்றதா உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உணர்வீங்க. என்ற இரவு நீங்க உணர முடியும், நம்பிக்கையோடு இருக்க முடியும். ஒருவர் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார், இருக்கிற இரவுல திக்ரு செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள். சாதாரணமாக அமர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மலக்கு சலாம் சொல்லுகிறார்கள். மலக்குமார்கள் காடு வைக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியான அளவுக்கு மலக்குமார்கள் இன்று குமிந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு மலக்கு சலாம் சொல்வார்கள், பெரிய பாக்கியம்தான். திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்வார்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் சொல்லிட்டாங்கன்னா அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் எத்தனையோ 11 மனைவிகள் இருந்தாலும் கதீஜா அம்மாவும் ஐஷா அம்மாவும் சிறப்புக்குரியவங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னான். அல்லாஹுடைய சலாம் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கு உயர்த்தி பேசப்படுகிறது. இப்போ அல்லாஹுடைய சலாம் மலக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கொஞ்சம் மாறு செய்ய மாட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்ல போய் தான் சலாம் சொல்றாங்க. அது இப்படி வருகிறது அல்லவா? ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க விரும்பினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அறிவிப்பு செய்வானா, எப்பா இந்த இவரை நான் நேசிக்கிறேன், நீ இவரை நேசி. யார்கிட்ட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் சொல்றான், நீ இவங்களை நேசி, உலக மக்கள் அனைவரும் நேசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடு. அதனால ஒரு சிலரை பார்த்தாலே நம்மள அறியா முஹப்பத் ஏற்படும். அவர் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் அல்லாஹ் மட்டும் இவர் பிரியப்பட்டார், அல்லாஹ் இவரை பிரியப்படும்படி நடந்து கொண்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் ஸ்பெஷலாக அல்லாஹ் அனுப்புறான். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, நீயும் அவரை போய் நேசி, உலக மக்கள் எல்லாத்தையும் அவர் பக்கம் திசை திருப்பிடு, அவரை பார்த்தாலே சந்தோஷம் ஏற்படும். அதான் சில ஆளுகளை பார்க்கிற பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ் அவங்க நெருங்கினா அந்த இது அல்லாஹ் கொடுக்குறான். இபாதத் செய்யாதவங்களை கவனிக்கல, குறை சொல்லணும்னு இல்லை, அவங்கள பார்த்தா சலாம் கூட சொல்ல சொன்னார். என்னத்தை பண்ணுறது, ஆளு சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஆட்சியாராக போயிட்டார், சலாம் சொல்ல கோச்சிக்குவார், ஒரு பெரிய பணக்காரராக போயிட்டாரு, நாளைக்கு நம்ம ஏதோ தேவை இருக்கிறதுக்காக சலாம் அலைக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆலிமுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சலாத் இருக்கும், உங்களுடைய சொல்ல போனால் உங்க கடை முதலாளிக்கும் கடை மேனேஜருக்கு சொல்லக்கூடிய சலாத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவருக்கு சலாம் போட்டாகணும், இல்லை நாளைக்கு வேலை விட்டு தூக்கிடுவார், குட் மார்னிங் மாதிரி அவருக்கு போகிற சலாம்லாம் அது சலாமுக்கு மனசில் வெறுப்போடு தான் வரும். அப்போ சலாம் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு? திக்ரு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுவே இந்த இரவில் யாரெல்லாம் தொழுகையிலே கழிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வே சலாம் சொல்லுகிறானாம். இப்போ இந்த இரவை நாம் எவ்வளவு புனிதமாக கழிக்க வேண்டும் நாம் பாருங்களேன். அமர்ந்திருந்தாலே ஒரு மலக்கு சலாம், திக்ரு செய்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாம், அதை தொழுது கழித்தால் அல்லாஹ்வுடைய சலாம் இருக்குகிறது. அதனால்தான் இந்த இரவில் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமான முறையில் தொழுக வேண்டும்.
நமக்கு தெரிந்த தொழுகைகள் கேப் விடுறப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே போய் பேசிட்டு இருக்காம சுய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். முடிச்சோமா வந்தோமா, நமக்கு சேர்ந்த சின்ன சின்ன தொழுகைகள், தௌபா நஃபில் தொழுகலாம், சுக்ரியா நஃபில் தொழுகலாம், இன்னும் நம்மளுடைய ஹாஜத் நஃபில் தொழுகலாம், தஸ்பீ நஃபில் தொழுகலாம். இந்த 4 தொழுகை தொழுதாலே ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துடும். அப்போ நம்முடைய நேரம் இருந்தால் நஃபில் தொழுகையில் தொழுது கொண்டே இருக்கலாம். இந்த இரவில் அதிகமான முறையில் குர்ஆன் ஓத வேண்டும். அதிகமான முறையில் பொதுவில் ரமலான் வந்துட்டாலே இவரை எந்த கிதாபுக்கு வேலை இல்லைன்னு எழுதுறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஹதீஸ் கிதாபை நடத்துறதுல அவ்வளோ மும்முரமாக இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸை தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க. இதை ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா தூக்கி ஓரமாக வச்சு குர்ஆனை மட்டுமே ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரமலானில் எந்த கிதாபையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, ஹராமுன்னு சொல்ல வரல. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கங்கிறோம். இந்த ஒரு மாதம் குர்ஆனை எப்போ பார்த்தாலும் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கு. 4 பேர் சேர்றோமா, குர்ஆனை ஒரு ஓதி மொத்தவர் கேட்கலாம். இப்படியா குர்ஆன் ஓதிக்கிட்டே ரமலானில் கழிக்க வேண்டும். அப்படின்னா தான் அடுத்து 11 மாதம் பறக்கத்தான் இருக்கும். அதே போல் அதிகமான முறையில் துவா செய்து இந்த இரவை கழிக்க வேண்டும். துவா கபூலாகக்கூடிய இரவு, துவாவை நான் கபூலாகக்கூடிய அந்த ஒரு முறையோடு கேட்டோம் என்றால் துவா எப்படி கேட்கணும் அப்படின்னா இவங்க சொல்லி தருவாங்க. ஒரு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு சேருமா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம கேட்போம், கொடுப்பது அவனுடைய விருப்பம். ஏன்னா எது நமக்கு கொடுக்கணும் கொடுக்கூடாது அவனுக்கு தெரியும். குர்ஆன்ல ஒரு வரலாறு ஒன்று வரும். காரூன் அவனுக்கு கடுமையான அதிகமான முறையில் சொத்து இருந்துச்சு. நான் பார்த்தோம் இல்லையா, பெரிய பணக்காரன். அவன் போகிறப்ப மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்களாம்மா, சார் வாழ்ந்தா இவனு மாதிரி வாழணும்டா. நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு காரில் ஒருத்தன் போனானே, வாழ்ந்தா இந்த பாய் மாதிரி இந்த ஆஜியார் மாதிரி வாழணும், நினச்சா கொடிகளே செலவு செய்கிறார், நினச்சா கார் வாங்குறா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த உள்ள மக்கள்லாம் பேசிக்கிட்டானா. சில நாட்களுக்கு எடுத்து காரூன் அவனுடைய சொத்துக்கள்லாம் பூமியில் அப்படி விழுங்கப்பட்டதை பார்த்து அவங்க சொன்னானா, நல்ல வேலை அல்லாஹ் நமக்கு உபகாரம் செஞ்சுட்டு அவனை மாதிரி நம்ம பணக்காரன் ஆகலை. ஏன்னா பணக்காரன் ஆகிட்டு அவனோட சேர்ந்து நம்மளும் உள்ளே போகணும். நம்மால் அடித்தாதான் திருந்தினேங்கிறான். நல்லபடியாக அவனை வச்சுருந்தா அவனுக்கு அல்லாஹ் நினைப்பு போகிறதில்லை. நான் நோய் கொடுத்தா, வியாபாரத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தினா, குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டா, கல்யாணத்தை தள்ளி போட்டா, வாலிபர்கள் குவிக்கிறார்கள். பரீட்சைட்டு பிளஸ் ஒரு நாளைக்கு பார்த்தா வாலிபர்கள் லைனாக சின்ன சின்ன பசங்களாம் அன்றைக்கி என்னன்னு பார்த்தா இன்றைக்கி பரீட்சை ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கஷ்டம் வந்தால் தான் அல்லாஹ் அவன் நினைக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்க்கு உபகாரம் புரிந்தான் என்று எதை சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் உபகாரம் புரியிறானா எது தெரியுமா? நல்ல வேளை நான் கேட்ட துவாவில் அல்லாஹ் கபூல் செய்யலன்னு அதுக்கு அர்த்தமா. ஏன்னா முன்னாடி என்ன துவா கேட்டாங்க, எல்லாம் இவனை மாதிரி எனக்கு செல்வத்தை கொடுன்னு துவா கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. கொடுத்துருந்தா சேர்த்து அழிக்கப்பட்டிருப்பான். அப்ப அல்ல இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நல்ல வேளை என் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கலைங்கிறான். அதே மாதிரிதான் நம்ம புரியணும். முதல்ல கேட்கறது உறுதியோட கேட்கணும். அதில் என்ன கயிறுக்கு நமக்கு தெரியாது. அதான் நம்ம ஒரு தந்தைக்கு பிள்ளைக்குமான உறவு வச்சு யோசிக்கிறப்ப ஒரு பையன் பைக்கு கேட்குறான், சாதாரண பைக்கை கேட்குறான், ஏணி வச்சு ஏறுற மாதிரி கேட்குறான். அவன் ஏறுறப்பே பின்னாடி உள்ள உறுப்புகள்லாம் வெளியே தெரியுது. அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி தான் பைக்கு கேட்குறான். அது என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேட்குறப்ப தந்தை என்ன செய்யல, வாங்கி கொடுக்கல. என்ன அர்த்தம், பாசம் இல்லைன்னு அர்த்தமா? ஆனால் அவன் என்ன சொல்லுவான, என்ன அப்ப நீ என்ன டிசம்பர் என்னது எனக்கா என்ன செஞ்சு விட்டேன்னு கேட்குறான். ஆனால் உண்மை பாசம் எது, வாங்கி கொடுக்கறதா, வாங்கி கொடுக்காம இருக்கிறது. அதையும் மீறி காய்ச்சல் புண்ணி ஒரு வழியா அதை செஞ்சு இதை செஞ்சு நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன், அப்படியா இப்படியா அப்படின்னு வம்புழுத்து வாங்கினவன் அடுத்து ஒரு வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் போட்டு கிடக்கிறான். இவன் என்ன நினைப்பா, ஒரு கால் வாங்காதவன் இன்னொருத்தன் நல்ல வேலை எங்கள் அத்தை எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு அவனை வச்சு நானும் போயிருப்பேன்னு நினைக்கிறான். இதே மாதிரி தான் ஒரு சாதாரண பெற்றோருக்கு இவ்வளோ கிருபை இருக்கிறப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம மீது எவ்வளோ பாசம். இப்போ கேட்கணும் அது எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும். ஒரு சந்ததியை கேள்விப்பட்டோம், கார் வாங்கினாங்க. வாங்கிட்டு முதல் சவாரி அவங்களுடைய மத ஆலயத்துக்கு போகிறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே ஸ்பாட் ஓட்டிடலாம். இவங்களுக்கு கார் கிடைக்கிறது சிறந்ததா, கார் கிடைக்காமல் இருப்பது சிறந்ததா? ஆனால் இவர் அந்த கார் கிடைக்கிறதுல எத்தனை தடவை இறைவனை வேண்டியிருப்பார். நான் காரு கேட்குறேன், எனக்கு காரை கிடைக்கல, என்னத்தை கொடுத்தா ஏது கொடுத்த அப்படின்னு கேட்டுருப்போமா இல்லையா? வீடு கேட்குறேன், அதை கேட்குறேன். போன மாதம் பார்த்தோம் இல்லையா, வீடு பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், பெரிய பங்களா ஏற்றிட்டான். திறப்புலா அன்னைக்கு அப்படியே வந்துருச்சு பில்டிங்கு. கேள்வி பண்ணுறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ செலவு. அல்லாஹ்வுடைய நாட்டை நமக்கு தெரியாது. அப்போ வீடு கட்டாமே இருக்க சிறந்தது தானே. குழந்தை பாக்கி இருப்பவர்கள் யோசிக்கணும். குழந்தையை நாம் அல்லாட்ட பிடிவாதமா கேட்கலாம், தவறு கிடையாது. கொடுக்காதவனை கோபித்து கொள்ளக்கூடாது. குழந்தை உருவாயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒன்று குழந்தை வெளியெடுத்தாவணும், இல்லைன்னா தாய் காப்பத்துங்கிறாங்க. இதுக்கு குழந்தை உருவாகாம இருந்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியும்.
குழந்தை பிறக்கிறது, மிக கடுமையான நோயுடன் பிறக்கிறது, வருஷம் வருஷம் மருத்துவமனைக்கு ஒரு பெரிய செலவாகிறது, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி மருத்துவ செலவு பண்ணி ஒரு வாலிப வயசு எட்டுகிற பொழுது அந்த குழந்தை தவறு விடுகிறது. அப்ப அந்த குழந்தை பிறக்காமல் இருப்பது சிறப்பா இல்லையா? எதுக்கு சொல்றோன்னே அல்லாஹ் நாட்டத்தை புரிஞ்சிக்கணும். துவா கேட்கிறப்ப இதை நம்ம உறுதியா வச்சுக்கணும். நம்ம கேட்கிறோம், கொடுக்கறது அவனுடைய விருப்பத்தின் பெயர் உள்ள. அதே மாதிரி யாருக்கு பாதகமா துவா செஞ்சிடக்கூடாது. நான் துவா செஞ்சா கபூலாம் அப்படிங்கிறதுக்கான பெரியவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஒருத்தவர் ஊர் ஃபுல்லாக விரட்டிட்டு இருந்தாரம்மா. என்னன்னா, நான் துவா செஞ்சா அவ்வளோதான், நான் அல்லாட்ட கையேந்திட்டா நீ எல்லாம் முடிச்சிருவா அப்படின்னு. இப்படி ஒரு சில பேர் அரைக்குறை தீன் புரிஞ்சவங்க, அரைக்குறையாக தீன் புரிஞ்சவங்க இப்படி கொஞ்சம் நஞ்சம் கற்றுக்கிட்டு இப்படி சொல்கிறது. ஆனால் அல்லாட்ட துவா கையேந்திரன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு விரட்டி ஊர் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு தடவை ரைஸ் மில்லுக்கு போயிருக்கிறார், கோதுமை அரைக்கிறதுக்கான போயிருக்கிறாரம்மா. அரைக்க போகிறப்ப அவன் மிஷினை போட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம், கோதுமையை அரைச்சி கொடுங்க. இல்லைப்பா இப்போ தான் நான் டயர்டாகி வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு வாங்க அரைச்சி கொடுக்குறேங்கிற. இவர் என்ன சொல்கிறார், ஏய் ஐயா தெரியுங்களா ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறான்னு தெரியுமா, நான் கையேந்துனா நீ அவ்வளோதான், நீ ஓட்டு மிஷினை ஓட்டு எல்லாம் ஓட்டு. அவர் கேட்டாரா, கூலாக பதில் சொன்னாரா, எப்பா நீ கையேந்துனா எல்லாம் கிடைக்குன்னு அப்புறம் ஏன்ப்பா கோதுமை தூக்கி இங்கே வந்தேன், வீட்டிலே உட்காந்து வா செஞ்சுருக்கலாம்ல, எல்லாம் எனக்கு மாவு அரைச்சி கொடுன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னா. அப்போ நம்ம தீன சில பேர் அறக்குறையை வழங்கி வச்சுக்கிட்டு அவங்க போடுற பாடு பெரிய பாடு, புது பணக்கார மாதிரி. அப்போ துவாவை யாருக்கு அதீதமாக கேட்கக்கூடாது, நம்மளுடைய தேவைக்காக கேட்கணும், ஒரு முறைகளை முறிப்பதற்காக கேட்கக்கூடாது. அல்லாட்ட நம்முடைய அந்த எண்ணத்தை ஆதரவு வைத்து கேட்க வேண்டும். துவாக்களில் சிறந்த துவா மகஃபிரத்துங்கிறாங்க. துவாக்களில் மிக சிறந்தது பாவ மன்னிப்பு தான் கேட்க வேண்டும். அல்லாட்ட அது மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். நான் பார்த்துருப்போம் இல்லையா, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்தால் அல்லாஹ்வுடைய வாழ்விலே எல்லா பரக்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறோம். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறதுல 3 வகையாக வச்சிருக்கிறானாமா. ஒன்று முஷ்ரிக்குகள், இவங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. இன்னொன்று முஸ்லிம்கள், இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். மூன்றாவது ஒரு மன்னிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான், யுபத்திருல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத்தின், இவர்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மையா மாற்றி தருகிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் இவங்க செஞ்ச பாவ அளவுக்கு நன்மை எல்லாம் கொடுக்கிறானாமா. இந்த 3வது பட்டியல இருந்தா ரொம்ப சிறப்பு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லி முடிக்கிறார்கள். ஒரு கியாமத்துல ஒரு அடியானை கூப்பிட்டு விசாரணை நடக்கும். ஏப்பா இந்த பாவம் அதெல்லாம் செஞ்சியா, அதெல்லாம் செஞ்சியா? அங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வாய் பூட்டப்பட்டுருல, அலியோம நஹ்தீமு அலா அஃப்வாஹிஹிம், வாய் எல்லாம் முத்திர குத்திடுவான், கை காலெல்லாம் பேச கிளம்பிடுவான். அது பாட்டுக்கு இவன் என்ன செஞ்சான், குர்ஆனை மிரட்டினானா அல்லது இவன் ஃபோனை நோண்டினானா? சில ஊரில் தராவி தொழுகை கேப்பில் ஐபிஎல் ஸ்கோர் பார்க்குறான். அஜத்துக்கு வேறு பிரைமாட்டிக்கு இது சொல்கிறோம். 4 ரக்காத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுக்கிறான். என்னடா எடுக்கிறான்னு பார்த்தா ஐபிஎல் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கிறான். அதுதான் நம்ம முக்கியமாகும். அப்போ இவன் என்ன செஞ்சான், சில ஊர்களில் இந்த போகிற இரவுகளில் வீட்டிலேருந்து சொல்லிட்டு மேலே உட்காந்து கேம் விளையாட்டுருக்குது. அப்படியும் ஒரு சில நடக்க தான் செய்யுது. இப்போ இவெல்லாம் வாயில் சொன்னால் இவன் என்ன செய்வான், போய் சொல்லிடுவான், நல்லா வாயில் முத்திரை குத்தி கை காலை பேச விட்டுருவான். அப்போ இப்படி அவனுடைய பாவ லிஸ்ட்லாம் போயிட்டே இருக்கிறப்ப அவன் நொந்துருவான். இதான் செஞ்சியா, ஆமாம் இல்லை செஞ்சையா, எல்லாம் செஞ்சையா, எல்லாம் அல்லாஹ் சொல்லுவானா, சரி இப்போ நீ எவ்வளோ பாவம் செஞ்சு அவனை நன்மை எல்லாம் மாற்றி தரேங்கிறான். உதாரணமாக 1 கோடி பாவம் செஞ்சாருன்னா எத்தனை நன்மை வந்துடும், 1 கோடி நன்மையாக வந்துடுமா. ஒரு சிலருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்டதையும் கொடுப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட லிஸ்ட் அவனெல்லாம் வைக்க செய்வானாக. அப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பேச ஆரம்பிப்பானா. என்னன்னா, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டேன், இன்னும் ஒரு சிலது நான் செஞ்சதெல்லாம் இருக்குதுங்க இவனு. ஏன்னா செஞ்ச பாவம்லாம் என்ன வருது, நன்மை. அதுக்கு முன்னாடியே அவன் ஒத்துக்க மாட்டான். என்னன்ட்டு நானா செய்யலப்பா. அல்லாஹ் எப்படி ஒரு ஆஃபரை கொடுத்த உடனே என்னன்ட்டு, நீ செஞ்ச பாவத்தை நன்மையாக கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நான் அன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சு அதை லிஸ்ட்டை விட்டுட்டேன் பாடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லிட்டு கடவா பற்கள் தெரிய சிரித்தார்கள். அந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. அப்போ மஃபிரத் இப்படியெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் எல்லாம் மன்னிக்கணும்னு தான் பார்க்குறான். அல்லாஹ் நம்மளை எந்த இடத்துலையும் தண்டிக்க வேண்டும் என்று பார்க்கவே கிடையாது. நாம் தான் பயன்படுத்திக்கல, அவன் இறங்கி வந்து கேட்கிறான். இது போன்ற இரவுகளை பயன்படுத்த வேண்டும். எனவே மீதி இருக்கக்கூடிய அந்த நேரங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தொழுகைகளாக, நம்முடைய அதிகமான குர்ஆன் ஓதுதலாக, துவாக்களாக இன்று இரவை நாம் கழிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை நமக்கெல்லாம் தந்தலில் புரிவானாக. லைலத்துல் இரவன்று அல்லாஹ் என்னென்ன கைதிகள் எல்லாம் இறக்குகிறானோ எல்லா நலவையும் வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.